ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த UIDAI ஆதார் சூப்பர்வைசர் மற்றும் ஆபரேட்டர் வேலைவாய்ப்பு உண்மையிலேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்காக இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். சரி வாங்க, இன்னைக்கு இந்த சூப்பரான வேலைவாய்ப்பை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, இப்போ டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்புங்க, மொத்தமா 337 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைவாய்ப்பை நம்ம இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான UIDAI தான் அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. ஆதார் சூப்பர்வைசர் மற்றும் ஆபரேட்டர் பதவிக்காக இந்தியா முழுவதுமிருந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா ஆண்கள் பெண்கள் இருவரும் எந்த தயக்கமும் இல்லாம அப்ளை பண்ணலாம். ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு ஜாக்பாட் தாங்க. சரி, இந்த வேலையில நாம டெய்லி என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. புதுசா ஆதார் பதிவு பண்றது, அப்புறம் பெயர் முகவரி மாதிரி ஆதார் அப்டேட் பண்றது, கைரேகை வைக்கிற அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி வேலைகள் தான் நாம செய்யணும். கொஞ்சம் பொறுப்பான வேலை, ஆனா ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வேலை இது. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சம்பளம். இந்த பதவிக்கு நீங்க செலக்ட் ஆனா உங்களுக்கு மாதம் சுமார் 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ஒரு என்ட்ரி லெவல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்கு, அதுவும் நம்ம ஊர்லயே உட்கார்ந்து பாக்குற வேலைக்கு மாசம் 25,000ங்கிறது அட்டகாசமான பேக்கேஜ் இல்லையா? இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அப்ளை பண்றதுக்கு முக்கியமா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையவே கிடையாதுங்க. ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டுமா, எந்த ஒரு எழுத்துத் தேர்வும், அதாவது எக்ஸாமும் கிடையாது. வெறும் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமா மட்டுமே உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. சரி, யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு 10th, 12th, ITI இல்லனா டிப்ளமோ படிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ரொம்ப பெரிய டிகிரி எல்லாம் கேட்கல. அப்புறம் உங்களுக்கு குறைந்தது 18 வயசு ஆயிருந்தாலே போதும், நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஆனா இங்க தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கண்டிப்பா UIDAI அப்ரூவ்ட் ஆதார் ஆபரேட்டர் அல்லது சூப்பர்வைசர் சர்டிபிகேட் கட்டாயம் இருக்கணும். ஒருவேளை இந்த சர்டிபிகேட் இல்லாம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அதனால இந்த ஒரு சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்காங்கிறத மட்டும் தெளிவா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, எல்லா தகுதியும் இருக்கு. இப்ப அப்ளை எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல CSC அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் ஆதார் சூப்பர்வைசர் ஆபரேட்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பட்டனை கிளிக் பண்ணதும் உங்க பர்சனல் டீடைல்ஸ் மற்றும் படிப்பு விவரங்களை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. அப்புறம் உங்க மார்க் ஷீட், ஆதார், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட கையொப்பம், இது எல்லாத்தையும் கிளியரா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபைனலா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சுது. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா செயல்படணும் மக்களே. ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 20.5/26 மட்டும்தான். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எலிஜிபிளா இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. இந்த சான்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு சின்ன குவிக் குவிஸ். UIDAI எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் A ரயில்வே மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் B IT மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் C எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க கண்டிப்பா பின் பண்றோம். இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.